ஐ எம் நாட் கோயிங் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல டாக்டருக்கு, இந்த டாக்டர்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லலை. நீங்கள் எங்கன்னா போய் சர்ஜரி பண்ணிக்கோ, ஓகே. பின்னிங் ஆகும், பட்ஸில் வந்து ஊசி குத்துற மாதிரி பின்னிங் ஆகும். அது ரொம்ப டார்ச்சராக இருக்கும். மைண்டே சுத்தமாக வேலை செய்யாது. எனக்கெல்லாம் கொஞ்சம் ஆரம்பித்தேன், கொஞ்சம் ரேடிக்கலாக பெயின் லைட்டாக இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரிஞ்சது எனக்கு. சரி, நடக்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் நடந்தேன். ஏன்னா முன்னாடி நடந்தால் கொஞ்சம் தூரம் நடந்தால் எனக்கு ஒரு மாதிரியாக வலி இருக்கும். திருப்பியும் உட்காந்துருவேன். எங்கே ரோடாக இருந்தாலும் சரி, எங்கன்னா பார்ப்பேன் உட்கார மாதிரி இடம்னா அங்கே போய் உட்காந்துருவேன். பெட்டர் கோ ஃபார் சர்ஜரி. சர்ஜரி இன்னும் இது ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுவாங்க. அது பெரிய பயம். இப்போது வந்து கீ ஹோலு அட்வான்ஸ் லெவலில் வந்திருக்கு நிறையா. எனக்கு பண்ணது வந்து லும்பார் எண்டோஸ்காபிக் டிஸ்கெக்டோமி அப்படின்னு சொல்லிட்டு கீ ஹோல் சர்ஜரி. அது ஒன்று அனஸ்டிஷா குத்த பிறகு ஒரு 1/2 hour to மேக்ஸிமம் 1 hour அவ்வளோதான். பட் அவங்க பண்ணது 1/2 hour தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். டைமு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னாங்க. அந்த மாதிரி நான் செஞ்சேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் இது சர்ஜரி முடிஞ்சவொன்னே 2 to 3 hours மேக்ஸிமம். அதுக்கப்புறம் கான்ஷியஸ் கொஞ்சம் ஃபுல்லாக வந்துச்சு. இமீடியட்டாக ஒரு ஹாஃப் டேலேயே வந்து நான் பாத்ரூமுக்கு நானே பிடிச்சின்னு போனாங்க. பாத்ரூம் போனேன். ஒரு நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, முதுகு அவருக்கு வளைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு அவருக்கு பயம் என்ன ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ டிஸ்க்கு போயிட்டு ஸ்கோலியோசிஸ் வந்துருச்சோ அப்படின்னு. இந்த கீஹோல் சர்ஜரிக்கு பயந்துட்டு அவரோட 3 வருஷத்தை தொலைச்சிருக்காரு. அவரோட 3 வருஷத்தை தொலைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, நான் இல்லைன்னே சொல்ல. ஆனால் அந்த குடும்பத்தோட 3 வருஷத்தை தொலைக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அந்த தப்பு பண்ணியிருக்க Hello, I'm Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. நம்ம ரெகுலராக பார்க்குற டிஸ்க் ப்ரோலாப் பேஷண்ட் தான் இவர். ஹாய், என் பேர் முகமது இப்ராஹிம். நான் பல்லாவரத்துலேருந்து வரேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு 1.5 year பிஃபோர் எனக்கு வந்து காஃபில் ரைட் சைடு லெக்கில் காஃபில் வந்து பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பெயின் ரேடியன்ட் ஆயிடுச்சு. ஸோ காஃபில் தானே பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து யூஸ்வலி அயோடெக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நாட்கள் போக 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 அது அப்படியே எனக்கு வந்து அதிகமாகினது. ஐ கேனாட் ஏபிள் டு ஸ்டாண்ட். அதாவது ஒரு 5 நிமிஷம் நின்னா வலி ஸ்டார்ட் ஆகிடும், ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படா உட்காரலாம் அந்த லெவலுக்கு போயிடும். உட்கார்ந்தால் போதும், எனக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஐ எம் ஒர்க்கிங் அட் லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். லாஜிஸ்டிக்ஸில் தான் உட்காந்து தான் வேலை செய்கிறது மோஸ்ட்லி எனக்கு. பட் எப்போனா சடன்லி எனக்கு வெயிட்ஸு அந்த வெயிட் கேட்டு எதாவது நிறைய எடுத்திருக்கேன். பைக் ஓட்டுவேன் நிறைய. ஸோ காஃபில் வந்து எனக்கு அது இது இன்க்ரீஸ் ஆக ஆக நாட்கள் போக போக ஒரு இம்மிடியேட்டாக நான் என்ன பண்ணேன், ஆயுர்வேதிக்கு அந்த இதுக்கு போனேன். இங்கே தான் ஸ்டார்ட். எத்தனை காஃப் தான் பேக் பெயின் சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் வந்திருக்கு லைட்டாக. பட் இதுக்கு முன்னாடி பேக் பெயின் எனக்கு இல்லவே இல்லை. லெக்கு தான். லெக்கு வந்து என்னால் நிற்க முடியாது. கொஞ்ச நேரம் அப்படியே நின்னா ஸ்ட்ரைட்டாக நின்னாவே நிற்க முடியாது, ஒரு மாதிரியாக இருக்கும், பெயின் ரேடியேட் ஆகும். அப்படியே அது வந்துட்டு பட்ஸில் பின்னிங் ஆகும். பட்ஸில் வந்து ஊசி குத்துற மாதிரி பின்னிங் ஆகும். அது ரொம்ப டார்ச்சராக இருக்கும். மைண்டே சுத்தமாக வேலை செய்யாது. அந்த மாதிரி இருக்கும் எனக்கு டார்ச்சர், பயங்கர டார்ச்சராக இருக்கும். அது வேறு இல்லாமல் ஸ்டார்டிங்கில் வந்து உட்காந்தா அவ்வளோ பெயின் தெரியாது. அதனால் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படியே உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு தெரியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு வீட்லேருந்தே பண்ணியிருந்தேன், வேறு வழி இல்லாமல். ஏன்னா ஸ்ட்ரெயின் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு வர முடியாமல் அப்படியே இது பண்ணிட்டேன். எப்போனா பைக் அப்படின்னு ஓட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் நாட்கள் போக 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 ஆயிடுச்சு, ஒரு 1 year ஆகிருக்கும். அதே மாதிரி நானும் ஆயுர்வேதிக்கு, சித்தா, யுனானி ஏதோ போனேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, இதுக்கு மேலே நம்மளால் முடியாது. ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் இங்கிலீஷ் எம்பிபிஎஸ் இதான் இங்கிலீஷ் வைத்தியம் எனக்கு செட் ஆகாது, சூட் ஆகாது. ஏதாவது ஒரு டேப்லெட், ஜுரத்துக்கு ஏதாவது ஒரு டேப்லெட் சாப்பிட்டா இமீடியட்டாக எனக்கு ரியாக்ஷன் ஆகும், அலர்ஜி மாதிரி. அதாவது வயிறு வந்து ஒரு மாதிரியாக டைட் ஆகிடும், வயிறு கெட்டு போயிடும், ஒரு மாதிரியாக அலர்ஜி காமிக்கும் எனக்கு சிம்டம்ஸு. அதனாலே இங்கிலீஷ்க்கு மோஸ்ட்லி நான் போக மாட்டேன், அவாய்ட் பண்ணுவேன். இது வரைக்கும் எனக்கு ஜுரம் அதெல்லாம் அவ்வளோ வந்ததும் இல்லை. வந்தாலும் அப்படியே ஒரு 2 நாள் அப்படியே நானே பொறுத்துக்கிட்டு என்னோடய ஆன்டிபாடின்னு இல்லையா, தானாகவே அது நல்லபடியாக ஆகிடும். அது எதுவுமே இதாக இல்லை. இப்போ நான் இந்த சளி அந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் லைட்டாக ஒரு 2 டேப்லெட் எடுப்பேன். மோஸ்ட்லி டேப்லெட் அவாய்ட் பண்ணுவேன். சரி ஓகே, அதே மாதிரி அவாய்ட் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக என்னால் முடியல. சரி ஓகே, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, சம்திங் இஸ் ப்ராப்ளம் இன் மை பேக், ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன். இமீடியட்டாக அடையாரில் தான் இருக்குது. அங்கே போனவொடனே அவர் எத்தவொடனே என்னை இப்படி அதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் பார்த்தாரு. எல்லாம் பார்த்துட்டு இமீடியட்டாக நீங்கள் ஸ்கேன் எடுத்துருவாங்க, எம்ஆர்ஐ எடுத்துருவாங்க அப்படின்னாரு. ஐ கான் ஃபார் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வந்து அது காமிக்கும் போது அங்கே அவர் க்ளீனாக சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து L3லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு லும்பார் இருக்குது. L3, L4, L5, S1 அது வரைக்கும் டோட்டலாக உங்களுக்கு வந்து எல்லாமே பல்ஜாக இருக்குது, டிஸ்க்கு பல்ஜு. அதனால் உங்களுக்கு வந்து டிஸ்க்கு பல்ஜ் இருக்கிறதுனால
உங்களுக்கு நர்வ் ரூட்டு லெக்கில் போகிறதுனால ரேடியண்ட் ஆகுது, அது டச் ஆகும்போது படும்போது ரேடியண்ட் ஆகுது அப்படின்னு நான் போய் சொன்னேன். அதனால் நீங்கள் வந்து யூ ஹேவ் வேறு ஆப்ஷனே இல்லை, சர்ஜரி தான் இஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன் அப்படின்ட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது சர்ஜரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தேன். ஐ ஜஸ்ட் ஆஸ்க் டாக்டர், எனக்கு ஒரு 10 days 15 days டைம் கொடுங்க, ஓகேங்களா, நான் சர்ஜரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னோம். அவர், உங்களோட கண்டிஷன் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது, இன்னும் நீங்கள் அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மசில்ஸு நர்வெலாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இன்னும் அதிகமாகும், ஓகே, அதனால் நீங்கள் இம்மீடியட்டாக வித்தின் 1 week பண்ணால் நல்லது அப்படின்னாரு அவர். சரி, ஆஸ் எ வெல்விஷர் அவர் சொல்கிறாரு, பட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட ஒரு 1 week உண்டான டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன். 3 வருஷத்துக்கு முன்னாடியே டாக்டர் ஒருத்தரை பார்த்துருக்காரு. எங்களை மாதிரி ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை தான் பார்த்துருக்காரு. அந்த ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் வந்து 3-4 இடத்துல ஜவ் வெளியில் வந்திருக்கு சார், 3-4 இடத்துக்குமே ஆப்ரேஷன் தேவையில்லை, ஆனால் ஒரு இடத்துக்கு ஆப்ரேஷன் தேவைன்னு சொல்லியிருக்காரு. ஆப்ரேஷன் அடுத்த நிமிஷமே எல்லாருக்கும் சாதாரணமாக வர பயம்தான், ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டுட்டார். செகண்ட் ஒப்பீனியனுக்கு வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன், தாம்பரத்தில் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போய் என்னோடய ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து காமிக்கும் போது அவங்க சொன்னாங்க, ஆமாம் இது கொஞ்சம் சிவியராக தான் இருக்குது, உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குது, ப்ளஸ் எனக்கு வந்து L5S1 வந்து டிஸ்க் டியர் வேறு ஆயிடுச்சு, ஆனுலஸ் டியர் அப்படின்வாங்க. அங்கே வந்து டியர் ஆகிட்டு ஜெல் இருக்கும், அந்த ஜெல்லு வந்து ஸ்பிட் வெளியில் வந்துச்சு, வந்ததுனால அந்த ஜெல்லெல்லாம் அந்த ரகத்துலேயே பின்னாடி வந்து தொங்குறதுனால நர்வ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து டச் ஆகுது, அதனால் உங்களுக்கு பெயின் வந்து ரேடியேட் ஆகும், உங்களுக்கு அதிகமாக தான் ஆகும் தவிர கம்மியாகாது அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர் கிளியராக. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஒப்பீனியனுக்கு போன டாக்டரும் அப்படி தான் சொன்னார். இது வந்து சரி நீங்கள் ஸ்கேன் எடுத்து 1 week தான் ஆகுது, வை காண்ட் எதுக்கு சர்ஜரி போகிறீங்க, வை காண்ட் யூ கோ ஃபார் ஃபிசியோதெரபி, செகண்ட் ஒப்பீனியன்ஸ் டாக்டர் சொன்னது. ஃபிசியோதெரபி போங்க, ஃபிசியோதெரபி ஒரு 1 month போயிட்டு அதுவும் சரியாகல அப்படின்னு சொன்னால் யூ கோ ஃபார் இந்த இன்ஜெக்ஷன்னு அந்த வழிமுறை 2-3 ஸ்டெப்ஸ் சொன்னார் அவர். சரி ஓகே, எனக்கு மனசில் அது பட்டது, ஓகே அது நம்ம ட்ரை பண்ணலாமே, வை வி ஹேவ் டு கோ டு ஃபார் சர்ஜரி இமீடியட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் டேக் ஆக்ஷன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசியோதெரபி போனேன். ஃபிசியோதெரபி அங்கே வீட்டாண்டே அப்படின்னாங்க, பல்லாவரத்தில் ஒரு ஃபிசியோதெரபிக்கு போனேன். போயிட்டு அவருக்கு கிளியராக சொன்னேன், இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் காமிச்சிட்டு, அவரும் டாக்டர் தான், அவரை கிளியராக சொன்னேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, உங்களால் குணப்படுத்த முடியும் ஃபிசியோதெரபி அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது, பட் 15 days ஒரு கோர்ஸ் எடுத்துக்குங்க, 2 weeks ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகே, இவ்வளோ பண்ணிட்டோம், இதையும் பண்ணி பார்க்கலாமே, ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு 2 weeks போய் நானும் ட்ரை பண்ணேன். 2 weeks அது போகும்போது பண்ணினே இருக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல, அதாவது பெயின் இருந்தது, திருப்பியும் அங்கே போயிட்டு ஃபிசியோதெரபி எல்லா மிஷின்ஸும் என்னென்ன இருக்கோ, ட்ராக்ஷனு, ஐஎஃப்டி, எல்லாம் ஹீட்டிங் பேடு எல்லாமே அவர் எக்ஸசைஸ் அதெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணேன் 15 days. 15 days பண்ணி முடிஞ்ச பிறகு எனக்கே ஒரு மைண்டில் ஒரு இது, சரி ஓகே ஏதோ கொஞ்சம் சிம்டம்ஸு நல்லா ஆகும்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மனசில் ஒரு இது வந்தது, வை காண்ட் டு ட்ரை ஃபார் அதர் 15 days அப்படின்னு சொல்லிட்டு நானே அவகிட்ட சரி இன்னும் 15 days நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 days டெய்லி போயின்னு இருந்தேன். 1 month அங்கேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 month ஆன பிறகு அவரே சொன்னார், கொஞ்சம் நடங்க, கொஞ்சம் இதாக நடங்க, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்கலாம் கொஞ்சம் ஆரம்பித்தேன். கொஞ்சம் ரேடிக்கலாக பெயின் லைட்டாக இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரிஞ்சது எனக்கு. சரி நடக்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் நடந்தேன். ஏன்னா முன்னாடி நடந்தால் கொஞ்சம் தூரம் நடந்தால் எனக்கு ஒரு மாதிரியாக வலி இருக்கும், திருப்பியும் உட்காந்துருவேன், எங்கே ரோடாக இருந்தாலும் சரி எங்கன்னா பார்ப்பேன் உட்கார மாதிரி இடம்னா அங்கே போய் உட்காந்துருவேன், அந்த மாதிரி கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு திருப்பியும் 1 month 2 months ஆச்சு ஃபிசியோதெரபி, 3 months ஆச்சு, 4 months டோட்டலி போனேன் அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்தேன் இப்படியே எத்தனை நாள் போயின்னு இருக்க முடியும், இப்படியே தான் இருக்குது பெயின், என்ன ஆச்சுன்னா அப்படியே போயின்னு இந்த ஃபிசியோதெரபி இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் சித்தா ஆயுர்வேதிக்கே போனேன். ஆயுர்வேதிக்கே போயிட்டு பார்த்தேன், இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அங்கே என்ன பண்ணாங்கன்னா, எதுக்கு நீங்கள் வர்மக்கலை அந்த மாதிரி ட்ரெடிஷனில் போகலாமே, ஆயுர்வேதிக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷனாக போகலான்னு சொன்னதுனால எனக்கு அது ஒரு இது, சரி ஓகே வித்தவுட் சர்ஜரி அது குணமாகுது 100% ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்ஸ் அதெல்லாம் பார்த்தேன். சரி ஒரு மனசில் எனக்கும் ஒரு நப்பாசை தான், கத்தி வைக்கக்கூடாது என்னோடய மெயின். நானே சும்மா எப்போனா யூடியூப் பார்த்துக்கினே இருப்பேன், இந்த இதுக்கு வந்து நிறைய யூடியூப் சொல்கிறேன், இது சாப்பிட்டா நல்லா ஆகிடும், அது சாப்பிட்டா நல்லா ஆகிடும், கீரை சாப்பிட்ணும், அது சாப்பிட்ணும், இது 2 வாரம் அப்படியே தான் சார்ந்து பார்த்தேன். பார்க்கும்போது அப்போ தான் டக்குன்னு எனக்கு வந்து தெரிய வந்தது இது. அந்த டைமில் நான் வந்து வர்மக்கலை போய் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ஒரு 4 months போனேன். போய் இருக்கும்போது அவங்களும் என்னென்னோ பண்ணாங்க, என் மேலே ஏறி என்னென்னோ பண்ணாங்க, பட் எனக்கு ஒன்றும் புரியல, என்னென்னோ பண்ணாங்க, பட்டு என்னோடய பாடி ஷேப்பே வந்து மாறிடுச்சு. அப்புறம் அதோட வீட்டில் அமைதியாக இருந்திருந்தா கூட பரவாயில்ல, மீதி எல்லா நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்காரு. ஒரு நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, முதுகு அவருக்கு வளைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு அவருக்கு பயம் என்ன ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
ஐயோ டிஸ்க்கு போயிட்டு ஸ்கோலியோசிஸ் வந்துருச்சோ அப்படின்னு. அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனால் அவரோட முதுகு வலினால் வளைஞ்சிருச்சு. அதுக்கு பயந்துட்டு திரும்பி நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இப்படியே அவரோட 3 வருஷம் வாழ்க்கை போயிருக்கு. இப்போ வந்து நான் பேச வந்தது நல்லா இது புரிஞ்சுக்குங்க, நான் ஏன் பேச வரேன்னு சொல்லிட்டு. ஐ எம் நாட் கோயிங் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல டாக்டருக்கு, இந்த டாக்டர்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லலை. நீங்கள் எங்கன்னா போய் சர்ஜரி பண்ணிக்க, ஓகே. ஐ எம் நாட் டூயிங் அட்வர்டைஸ்மெண்ட். அண்ட் செகண்ட் திங்கு, நான் வந்து ஃபிசியோதெரபி ப்ளஸ் கிளினிக்கு போனது, நிறைய டாக்டர்ஸை பார்த்தது, ஸ்கேன் சென்டர் எம்ஆர்ஐ இந்த ஸ்கேன் சென்டரில் போனது, 2-3 ஸ்கேன் சென்டர் போயிருக்கேன். அங்கெல்லாம் போகும்போது என்னோட மாதிரியே ப்ராப்ளம்ஸு 2-3 பேஷண்ட்டை பார்த்தேன். ஸோ அவங்களாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க, சார் இந்த மாதிரி எனக்கும் அந்த மாதிரி பெயின் இருக்குது, ரேடியண்ட் ஆகுது, எங்கே தான் சார் காமிக்கணும், நானும் எங்கெங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த டைமில் இப்போ என்ன கிட்ட வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லிவிடுவேன், இப்போ சார் பெட்டர் கோ ஃபார் சர்ஜரி இன்னும் இது ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுவாங்க, அது பெரிய பயம். இப்போது வந்து கீஹோல் அட்வான்ஸ் லெவலில் வந்திருக்கு நிறையா. எனக்கு பண்ணது வந்து லும்பார் எண்டோஸ்காபிக் டிஸ்கெக்டோமி அப்படின்னு சொல்லிட்டு கீஹோல் சர்ஜரி, அது ஒன்று. ஓகேங்களா, பிளேட் கீட் எதுவும் வைக்கல, எனக்கு அது தேவைப்படாது அப்படின்ட்டு டாக்டரு. டிஸ்க் இது இருக்கிறதுனால ஸோ வெறும் வந்து கீஹோல் மாதிரி பண்ணிவிட்டு ஐ திங்க் 2 இன்ச்சில் இது பண்ணிவிட்டு ஒரே ஒரு 2 இன்ச்சில் பிளேட் மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எண்டோஸ்கோபிக் எண்டோஸ்கோபிக் இந்த இது மைக்ரோஸ்கோபிக் அப்படின்வாங்க, அதை வச்சு சர்ஜரி இது பண்ணியிருக்காரு. பண்ணி வித்தின் ½ அன் ஹவர் தான் சார் பண்ணேன். ½ அன் ஹவர் தான் பண்ணேன். எனக்கு அனஸ்டேஷா குத்தாங்க, அவ்வளோதான் தெரியும். அனஸ்டேஷா குத்த பிறகு ஒரு ½ அன் ஹவர் டு மேக்ஸிமம் 1 ஹவர் அவ்வளோதான். பட் அவங்க பண்ணது ½ அன் ஹவர் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். டைமு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னாங்க. அந்த மாதிரி நான் செஞ்சேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் இது சர்ஜரி முடிஞ்சவொன்னே 2 to 3 ஹவர்ஸ் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் கான்ஷியஸ் கொஞ்சம் ஃபுல்லாக வந்துச்சு. இமீடியட்டாக ஒரு ஹாஃப் டேலேயே வந்து நான் பாத்ரூமுக்கு நானே புடிச்சுன்னு போனாங்க. பாத்ரூம் போனேன். பாத்ரூம்லாம் போயிட்டு அந்த டைமில் கொஞ்சம் பாத்ரூமுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக 2 days 3 days இதாகிடுச்சு. வித்தின் சர்ஜரி பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ½ டேக்கு அப்புறம் ஈவினிங்கே எனக்கு வந்து அந்த பெயின் ரேடியேட் ஆக பாருங்கள். அந்த டோட்டல் அந்த பெயினே அப்படியே ரிலாக்ஸ், எதுவுமே இல்லை. அந்த பெயின் சுத்தமாக தெரியல எனக்கு. பெயின் 100% அந்த பெயினே தெரியல. அப்போவே எனக்கு ஐ ஜஸ்ட் ரியலைஸ்ட். ஆமாம், ரிவ்யூ இப்போ நான் ரிவ்யூ வந்தது வந்து இந்த ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ் காயம் வந்து ஆறிச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ஹோல் வந்து சிலவங்களுக்கு 1 வீக்கில் வந்து காஞ்சிடுது, சிலவங்களுக்கு 15 days எடுக்குது. இப்போ சுகர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் டேக் 1 month, ஐ டோன்ட் நோ ஹவு. பட் எனக்கு வந்து கொஞ்சம் காயம் எப்படி இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆறும் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு அதனால் எனக்கு வந்து இட்ஸ் டேக்ஸ் 15 days. இப்போது இன்றைக்கி வந்தேன் டாக்டர்கிட்ட காமிச்சேன். அவர் டோட்டலாக பேண்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் அவுட் பண்ணிட்டு அவர் க்ளீனாக சொல்லிட்டு காயம் ஃபுல்லாக ஆறிச்சு. யூ கேன் டூ எனிதிங், யூ கேன் ரன், யூ கேன் வாக், எதோனா பண்ணிடலாம், இட்ஸ் யோர் சாய்ஸ் அப்படின்ட்டாரு. இது வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். முன்னாடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சேஃபாக அது கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். யூ கேன் ட்ரைவ் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பைக்ஸ் எதோனா ரைட் பண்ணலான்னாரு. இது முன்னாடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஐ எம் 50+ இல்லையா, அது கொஞ்சம் இதாக பார்த்துக்கணும். பட் ஷுவர் ஐ எம் டெல்லிங் யூ, சர்ஜரி தயவுசெய்து யாரும் பயப்பட தேவையில்லை. அதாவது உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு அதையும் பார்த்தேன். 50+ ஆச்சு, ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்த்தேன். முன்னாடி இதே கிளினிக்லேயே கூட பார்த்துருக்கேன், 4-5 பேரை பார்த்துருக்கேன். 80+, 70+ அவங்களாம் கூட பண்ணியிருக்கிறாங்க. என் கண்ணால் நான் பார்த்தேன். அவங்களாம் பண்ணி கூட தே ஆர் ஆல்சோ கோயிங் குட். எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ சிம்பிளான இதை வந்து நான் என்னோடய டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், பெயினை தாங்கினேன் பாருங்கள். எத்தனை நாள் நான் தூங்காமல் இருப்பேன். அது சொல்கிறேன், என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது. இந்த வீடியோ நம்ம எதுக்கு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர்ஸ் எல்லாருக்குமே தேவையில்லாமலாம் ஆப்ரேஷன் சொல்லவே மாட்டோம். டிஸ்க் அப்படின்னு ஒன்று வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 98% ஆப்ரேஷன் தேவைப்படாது. ஆனால் 2% கண்டிப்பாக ஆப்ரேஷன் தேவைப்படும். முன்ன மாதிரி நாங்கள் ஓப்பன் சர்ஜரிலாம் பண்ண போகிறது கிடையாது, கீஹோல் சர்ஜரி தான் பண்ண போகிறோம். எண்டோஸ்கோப்பில் போனோமா, மைக்ரோஸ்கோப்பில் போனோமா, போய் வெளியில் வந்திருக்க ஜவ்வை மட்டும்தான் எடுக்க போகிறோம். சுற்றி இருக்கிற மசில்ஸை எந்த டேமேஜும் பண்ண போகிறதில்ல. இந்த கீஹோல் சர்ஜரிக்கு பயந்துட்டு அவரோட 3 வருஷத்தை தொலைச்சிருக்காரு. அவரோட 3 வருஷத்தை தொலைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, நான் இல்லைன்னே சொல்ல. ஆனால் அந்த குடும்பத்தோட 3 வருஷத்தை தொலைக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அந்த தப்பு பண்ணியிருக்க தேவையில்லை. அதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். ஒரு டாக்டர் டிஸ்க் வெளியில் வந்திருக்குப்பா, கால் நரம்பு அமுக்கி இருக்குப்பா, அந்த கால் நரம்பு செயலிழந்துரும்ப்பா,
கால் நரம்பு போகிற வலி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. அந்த நல்லதை நாம் எடுத்துக்கலாம். திரும்பியும் சொல்கிறேனே, இன்னொரு டாக்டர் தான் சொல்லியிருக்காரு. அந்த இன்னொரு டாக்டர்கிட்டே 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இன்னும் நல்லா இருந்திருக்க போகிறார். என்கிட்ட பண்ணார், நல்லானாருன்னு நான் இந்த வீடியோவை பண்ணவே இல்லை. அண்ட் தேவையில்லாத இடத்துல நாங்கள் வைத்தியம் பண்ண போகிறதில்ல. அண்ட் தேவையான இடத்துல தானே வைத்தியம் பண்ணுறோம். அதை ஏன் புரிஞ்சுக்க கூடாது? அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி புரிஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 வருஷத்தோட வாழ்க்கையை அவர் திருப்பி எடுத்திருக்கலாம். அதுக்காக மட்டும்தான் நான் திரும்பி சொல்லிக்கிறேன். 98% டிஸ்க்குக்கு வைத்தியம், ஆப்ரேஷன் அப்படின்ற முறையில் தேவையில்லை. ஆனால் 2% டிஸ்க்குக்கு ஆப்ரேஷன் தேவைப்படுது. அந்த டிஸ்க்குக்கு உண்டான ஆப்ரேஷனை கீஹோல் மூலியமாகவே நாங்கள் பண்ணித்தரோம். நான் அப்படின்னு இல்லை, என்னோட நண்பர்கள் இந்த ஸ்பைனுக்கு படித்த எல்லாருமே அதை கீஹோல் மூலியமாக பண்ணி கொடுப்பாங்க. பண்ணி கொடுக்கும்போது தயவு செய்து பண்ணிக்கோங்க. அந்த 2% பேஷண்ட் அவங்களும் அந்த 98% மாதிரி ஆப்ரேஷன் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சி தன்னோட வாழ்க்கையும் தொலைக்க வேணாம், தன்னோட குடும்பத்தோட வாழ்க்கையும் தொலைக்க வேணாம்.